சில பிரபலங்கள் வந்து இந்த 61வது அணியில நம்மளோட படிச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அவங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாப்பையா சார் ரோஸ் பண்ணியிருந்தா அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கருத்து சார். கிளியர் இதில் பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, இப்பையும் தட்டலையா? சரி, ரைட்டு. இன்னைக்கு நம்ம பவானி சாகர் பயிற்சி நிலையத்துல 61வது அணி நிறைவு விழாவில் பயிற்சியாளர்களின் அனுபவத்தை சொல்ல வராங்க. முதல்ல யாரு? வாங்க தம்பி ரகுவரன் ஐயா. 41 பயிற்சி முடிக்கிறதா சும்மா இல்லைங்க. அதில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5:40 பிரேயருக்கு போய் நிற்கணும், சிரமம் இல்லாம பண்ணணும். திரும்ப வந்து குளிச்சுட்டு 8 மணிக்கு சாப்பிடணும், கிளாஸ்ல உட்காந்து கவனிக்கணும், பென்ஷன் போடணும், அதை முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் லைப்ரரியூ பண்ணணும், ஸ்டடி அவரில் படிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளைக்கு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் உட்காந்துருக்குல்ல தெரியும். தம்பி பாவகின்னு பகீர் கிளப்புது, ரொம்ப விவகாரமான ஆளால இருப்பார் போலயே. அடுத்தது யாரு? வாங்க தம்பி ஜனகராஜ். பயிற்சிலாம் நல்லா தான் போச்சு. இருந்தாலும் ஒரு நாள் நம்ம மெஸ்ல வர்த்தாக்காரையும் சால்னாவும் போட்டிருக்கலாம். எதுவுமே காக்கட்டிய நாய் கடிச்சுப்பான். தம்பி நாய் கடிச்சதான் இங்க பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்தது யாரு? ஐயா வாங்க கலைஞர் ஐயா. இந்த வயசுலயும் உங்களுக்கு என்ன இங்க வேலை? ஓய்வெடுக்கலாம் இல்ல. சூரியனுக்கு 7 சண்டே, பயிற்சி நாள் என்றாலே எனக்கு பண்டே. எனக்கும் தங்களுக்கும் ஓய்வு என்பதே கிடையாது. நன்றி ஐயா, நன்றி. அடுத்தது வர்றவங்க எல்லாம் பெரிய அளவில் இருக்காங்க. அடுத்தது எம்ஜிஆர் ஐயா வாங்க. என் தாய்க்கு செய்தி போட்ட சத்தியத்துக்காக தான் இந்த பேச்சுக்கே முதல்ல அவங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாம நம்ம வாழனையா இருக்காரு. இந்த 41 நாள் நம்ம கிட்ட இருந்து மட்டும் இல்லை காப்பாற்று, என்னை நம்பியா கிட்ட இருந்து மட்டும் காப்பாற்றல, அவர் நம்ம எல்லாரையும் வெஜிடேரியனா மாற்றி ஆடு மாடு கோழி மீன் எல்லா உயிரோட வாழ்வாதாரத்திலே வளர்த்துருக்காங்க. என் வாழ்க்கையில மறக்க முடியாத நான் இன்னைக்கும் வச்சுப்பேன். நன்றி, வணக்கம். அடுத்தது யாரு? வாங்க வினி சக்கரவர்த்தி ஐயா. வணக்கங்க. சொல்லி அனுப்பி விட்டாருங்க. இங்க வந்து பார்த்தா என் பஞ்சாயத்துல இருக்க மாதிரி கட்டுப்பாட்டால வச்சிருக்காங்க. நம்ம முதல்வர் அம்மா நல்லா பயிற்சி முடிச்சுட்டு எல்லாம் பாஸ் ஆகி போயிடணும். யாராவது திரும்ப வரணும்னு யோசிச்சீங்க, ஆஞ்சி போடுவோம். ஆஞ்சி ரொம்ப நல்ல தம்பியாட்ட இருக்கு. வாங்க தம்பி அஜித் குமார். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது தப்பு நாம பாஸ் பண்ணலாம், எவ்வளவு வேணா படிக்கலாம். சொல்லலாம் ப்ளீஸ் சொல்லலாம், சொன்னா கேள்வி சொல்லலாம். ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்தா பண்ணி சொல்லலாம். வாழ் நம்ம நல்லதுதான் சொல்ல சொல்றாரு. ப்ளீஸ் சொல்லலாம், சொன்னா கேள்வி சொல்லலாம். அடுத்தது யாருக்கு? பேரே இல்லங்கமால இருக்கு. வாங்க கஞ்சா கருப்பு. கத்தி எடுக்கிறதே நீங்க, களத்துல நாங்க தாங்களே. தம்பி என்ன நீங்க கத்தி கித்தி நீட்டு கிடக்கீங்க? ஒரு ரோல் நம்பர் சொல்லிட்டு போங்க. எலக்ட்ரிஷியன் மைக்கு செக் பண்ணுவாங்க.